தாங்கள் கூறியதில் எந்த தவறும் இல்லை தாயே. நான் ஒருவருக்கு வாக்களித்திருப்பது இது முதன்முறை அல்ல. வருணதேவா, இப்பொழுது தாங்களும் அருணாசுரனிடம் சிறைப்பட்டு விட்டீர்கள். போதும், நிறுத்து கார்த்திகேயா. உனது தவறான செயல்கள் எனது தாய்மையை சோதித்துக் கொண்டிருக்கிறது. தங்களுடைய தர்மம் என்னுடைய கடமைக்கு இடையூறாக உள்ளது தாயே. ஆனால் நான் என்னுடைய கடமையிலிருந்து விலக மாட்டேன். இறுதியாக நீ அளித்த வாக்கை காப்பாற்றிவிட்டாய் கார்த்திகேயா. இனி நான் இந்த பஞ்சபூத சக்திகளை என் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதுதான் மீதமுள்ளது. கார்த்திகேயா, தந்தையே, நாம் தாயாரை தடுத்தாக வேண்டும். அருணாசுரனின் இந்த பிரச்சனையை வேறு வழியில் கூட தீர்த்து கொள்ளலாம். ஆனால் ஒரு வேளையில் நாம் தாயாரை தடுக்காக விட்டால் மகாகாளி தமையனையே அழித்து விடுவார். அது சுலபம் அல்ல விநாயகா. தீமை ஒருவரை ஆக்கிரமித்து விட்டால் அதனை அகற்றுவதற்கு ஒரு தீர்க்கமான முயற்சியும் தாக்குதலும் அவசியமாகிறது. இறுதியாக நான் இதை அளிக்கிறேன் கார்த்திகேயா. உன் தாயாரை குறித்து உன் மனதில் உள்ள இறுதி நல்லெண்ணத்தையும் மாற்றப் போகிறேன். இந்த நொடிக்காகத்தான் நான் இத்தனை நாட்களாக காத்திருந்தேன். அப்படி என்றால் தங்களுடைய புதல்வன் மீதே தாக்குதல் நடத்துவீர்களா? இதில் எனக்கு ஆச்சரியம் இல்லை. ஏனெனில் தாங்கள் எப்பொழுதும் என்னை புதல்வனாக பார்த்ததில்லை, என் மீது கவனம் கொள்வதில்லை. பிறந்தவுடனேயே என்னை விட்டு விலகினீர்கள். அது மட்டுமல்லாமல் விநாயகன் பிறந்தவுடன் தாங்கள் அவன் மீதுதான் அதிக அன்பையும் அரவணைப்பையும் காண்பித்தீர்கள் என்பதை நான் என்றுமே மறக்க மாட்டேன். ஒரு தாயிற்கு தன்னுடைய குழந்தைதான் உலகமாகும். ஆனால் என்னுடைய தாயிற்கு அவ்வாறல்ல. என்னுடைய தாயிற்கு அவர் புதல்வனை விட இந்த பிரபஞ்சமே அவசியமான ஒன்றாகும். அதிலும் குறிப்பாக என்னுடைய தாயார் இந்த உலகத்தின் தாய். இந்த பிரபஞ்சத்தில் அனைத்து உயிர்களிடமும் மிகுந்த நேசம் கொண்டுள்ளார். தன்னுடைய குழந்தையைப் போல அனைவரையும் காத்து வருகின்றார். ஆனால் இன்று தன்னுடைய புதல்வனையே கொல்வதற்கு அவருக்கு எந்த வருத்தமும் இல்லை. நானும் ஒரு மாவீரன் தான். என்னுடைய இறுதி மூச்சு உள்ளவரை நான் போராடுவேன். யுத்தம் புரியாமல் என்னுடைய தோல்வியை நான் ஒப்புக்கொள்ளப் போவதில்லை. தாங்கள் என்னுடன் யுத்தம் புரிந்தால் மட்டுமே என்னை தடுக்க இயலும் என்பதை மறந்து விடாதீர்கள். ஒருவனின் விவேகம் சீரழிந்து விட்டால் அவனது பார்வையும் மறைக்கப்பட்டு விடுகிறது. அவனுக்கு உண்மை தெளிவாக தெரிவதில்லை. இங்கு வரும் முன் மகாதேவரிடம் நான் கூறிவிட்டுத்தான் வந்திருக்கிறேன். என்னுடைய புதல்வன் தனது எல்லைகளை மீற முயன்றான் என்றால் அவனை நல்வழிப்படுத்துவதற்கு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வேன் என்று கூறியிருந்தேன். நீ என்ன கூறினாய்?